ஹாய். OpenAI அவங்க ChatGPTக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரஸ்டிங் ஃபீச்சரோட பேரு கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் அப்படின்னா என்ன? ரிலீஸ் நோட்ஸ்ல இந்த கேன்வாஸ் சம்பந்தமா OpenAI கொடுத்திருக்க சில இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் எந்த நர்ட் அவுட்லயும் பண்ணாத மாதிரி இந்த வாட்டி ஆக்சுவலா ஒரு லைவ் டெமோ ஆஃப் கேன்வாஸ் பார்க்க போறோம். ஃபைனலா என்னோட ஒப்பீனியன் ஆன் கேன்வாஸ் உங்களோட நான் ஷேர் பண்றேன். வெல்கம் டு நர்ட் அவுட் எபிசோட் 7. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபீச்சர் கான்செப்டா நமக்கு புதுசு கிடையாது. நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வீடியோ பண்ணும்போது அதுல ஆந்த்ரோபிக்கோட கிளாட்ல ஆர்டிஃபேக்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஒரு ஃபீச்சர் எல்லா ஏஐ விட நம்மள கிளாட் ப்ரிஃபர் பண்ண வைக்குதுன்னு பேசியிருந்தோம் இல்லையா? அந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு ஃபீச்சர் தான். ஓப்பன்ஏஐல அந்த ஆர்டிஃபேக்ட் மாதிரியே இப்போ கேன்வாஸ் அப்படின்னு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு ஓப்பன்ஏஐயோட இந்த ரிலீஸ் நோட்டை படிச்சு காட்டுறதை விட இந்த ரிலீஸ் நோட்ல இருக்கிற பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு லைவ் டெமோவாக காட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த லைவ் டெமோவை பார்த்துட்டு திரும்ப ஃபைனல் ஃபினிஷிங் நோட்ஸ்க்கு நம்ம இந்த ஆர்டிக்கிளுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ப்ரௌசரில் ChatGPT லோட் பண்ணியிருக்கேன். அதில் ஓல்டர் மாடலோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஏன் வந்து நியூயர் மாடலை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணல, அதில் தானே டெமோ பார்க்க போகிறோம், ஓல்டர் மாடல்லேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓல்டர் மாடலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் புரிஞ்சால் தான் நமக்கு இந்த லேட்டஸ்ட் மாடலோட அட்வான்டேஜ் என்ன, அதில் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் க்ளீனாக புரியும். ஸோ நான் வந்து இந்த ஓல்டர் மாடல் கிட்ட ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி 500 வேர்ட்ஸ்க்குள்ளே நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுக்க சொல்ல போகிறேன். ரைட் அண்ட் ஆர்டிக்கல் about renewable energy within 500 words. ஸோ நான் கேட்ட மாதிரியே ChatGPT எனக்காக ஒரு ஆர்டிக்கல் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆர்டிக்கிளில் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி பவரிங் அ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். எனக்கு இந்த ஆர்டிக்கிள் வந்து யங்கர் ஜென்ரேஷனுக்கும் அப்பீல் ஆகணும். ஆர்டிக்கிள் ஓகே தான். ஸோ டைட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் அந்த யங்கர் ஜென்ரேஷனை அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ChatGPT கிட்ட அதை அப்படியே கேட்க போகிறேன். I like the article. Can you just change the title to appeal to younger audience? ஓகே. அதே டைட்டில் இப்போ வந்து ரெனியூவபிள் எனர்ஜி த ஃபியூச்சர் ஆஃப் பவர் ஃபார் அ கிளீனர் பிளானட்னு யங்கர் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகுற மாதிரி ChatGPT சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. யூஸ்வலாக இந்த டைட்டிலில் நான் ஆர்டிக்கல் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சேஞ்சஸ் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அப்டேட்டட் ஸ்டஃப் மட்டும்தான் எனக்கு திரும்ப ChatGPT தருது. ஸோ இதை இந்த ஆர்டிக்கலில் கம்போஸ் பண்ண ஆர்டிக்கலை முதல்ல கொண்டு போய் டாக்குமெண்ட்டில் வைக்கணும். அப்புறம் இது சஜஸ்ட் பண்ணுற சேஞ்சஸ்லாம் நான் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஸோ 2 ஒர்க் ஆகுது இல்லையா? இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு இன் கன்க்ளூஷன் சொல்லி ஒரு 2 to 3 சென்டென்சஸ் இருக்குது. நான் வந்து அந்த 2 to 3 சென்டென்சஸ் எனக்கு வேண்டாம், கன்க்ளூஷன் வந்து ஒரே சென்டென்ஸில் கொடுன்னு கேட்க போகிறேன். Can you change the conclusion to be in a single sentence? மறுபடியும் ரிவைஸ் கன்க்ளூஷன் ஒரே சென்டென்ஸாக எனக்கு ChatGPT கொடுத்துருச்சு. ரைட். இப்போ மறுபடியும் நான் இந்த பர்டிகுலர் சஜஸ்டட் கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஆர்டிக்கிளோட டாக்ல போய் அந்த கன்க்ளூஷனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கன்க்ளூஷன் நான் பேஸ்ட் பண்ணும். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால இப்போ கேன்வாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இதே செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ஆர்டிக்கல் ஜென்ரேஷன், அப்புறமா டைட்டில் சேஞ்ச், அப்புறம் கன்க்ளூஷன் சேஞ்ச், இதான் நம்ம புது மாடலில் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட ஆர்டிக்கல் ஜென்ரேஷனுக்கான மெசேஜை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு சேட் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சேட்டை ChatGPT 4o வித் கேன்வாஸ் புது மாடலுக்கு நான் கொடுக்க போகிறேன். மெசேஜ் வந்து சேம் தான், பட் இந்த தடவை ChatGPTயோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கேரி அவுட் பண்ணுற ChatGPTயோட கான்வர்சேஷன்ஸ் லெஃப்டில் எனக்கு தனியாக ஒரு பிளாக்ல வருது. ரைட்டில் நம்ம கேட்ட ஆர்டிக்கிள் செப்பரேட் விண்டோவில் இருக்குது. நான் இதே செப்பரேட் விண்டோன்னு சொல்கிறேன்னா இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வேணும்னா இந்த செப்பரேட் ஆர்டிக்கல் விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணால் அந்த ஒரிஜினல் சேட் இன்டர்ஃபேஸ்லேயே எனக்கு அந்த ஆர்டிக்கல் வந்து ஷார்ட் அண்ட் வெர்ஷனாக வருது. பட் எனக்கு இது ஃபுல்லாக புரியணுன்றதுனால நான் இப்போதைக்கு இது எக்ஸ்பேண்டடாக வச்சுருக்கேன். இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த செப்பரேட் விண்டோவை தான் இவங்க கேன்வாஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. நம்ம டெக்ஸ்ட் பேஸ்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். இங்கே இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு கேன்வாஸ் இன்டர்ஃபேஸ் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டராகவே இருக்குது. ஓகே.
ரைட் நவ் நமக்கு டைட்டில் மாற்றணும். பட் இந்த ஆர்டிக்கிளில் இந்த டைம் ChatGPT டைட்டில் தரல. ஸோ நான் வந்து ஒரு டைட்டில் ஆட் பண்ண சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், கேன் யூ இன்க்ளூட் டைட்டில் இன் தி ஆர்டிக்கல்? ஸோ ChatGPT கிட்ட நான் வந்து ஒரு டைட்டில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கேன். ப்ராமிஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு அது ஒரு டைட்டில் ஆட் பண்ணியிருக்கு. அகைன் நம்ம அங்கே பண்ண மாதிரி இங்கேயும் வந்து டைட்டிலை ஒரு யங்கர் ஆடியன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் ரைட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்லைன் எடிட்டுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து உங்களோட ரிக்வெஸ்ட்ஸை ஆட் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் திஸ் டு அப்பீல் டு அ யங்கர் ஆடியன்ஸ். ஸோ இந்த ஒரு டைட்டில் மட்டும் மாற்றணும். அதுக்கு மட்டும் நான் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். அந்த டைட்டில் ரெனியூபிள் எனர்ஜி பவரிங் த ஃபியூச்சர் அப்படின்னு யங்கர் ஆடியன்ஸ்க்கு அப்பீல் பண்ணுற மாதிரி மாற்றிருக்கு. ரைட். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம இந்த எண்ட் ரெனியூபிள் எனர்ஜி இஸ் அபவுட் மோர் தென் ஜஸ்ட் இந்த கன்க்ளூஷன் பார்ட்டை ஒரே சென்டென்ஸில் கேட்டோம் இல்லையா, அதை ட்ரை பண்ணலாம். கேன் யூ மேக் திஸ் அ சிங்கிள் சென்டென்ஸ்? ஸோ ஒரே சென்டென்ஸில் அந்த கன்க்ளூஷன் மாறிடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் பண்ணதை இந்த தடவை சேம் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் ஆர்டிக்கிளில் நம்ம போய் மேனுவலாக மாற்றுற மாதிரி இருந்தது. இந்த தடவை அந்த ஆர்டிக்கிளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் வெர்ஷனே கிடச்சிருச்சு. ஒன்ஸ் நீங்கள் ரெடின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறமா டைரெக்டாக இதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது இது மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்லைன் எடிட்டோட இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு புதுசாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் இந்த ரைட் சைடில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ட் டிஃபால்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சஜஸ்ட் எடிட்ஸ். இந்த சஜஸ்ட் எடிட்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளில் எங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். சஜஸ்ட் அண்ட் எடிட் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே இந்த ஆர்டிக்கிளில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. அண்ட் அந்த சஜஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பேனல்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சு பார்ப்போம் சாம்பிளுக்கு. ரெனியூபிள் எனர்ஜி இஸ் லீடிங் த சார்ஜ் இன் த ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச், பிரிங்கிங் அஸ் க்ளோசர் டு அ கிளீனர் அண்ட் மோர் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். இதுக்கு என்ன சொல்றாங்க? கன்சிடர் ஆடிங் அ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, இந்த சஜஷன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கீழே இருக்கிற இந்த அப்ளை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு லைன் மட்டும் ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த சஜஷனோட ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணுற சேஞ்ச் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சாட் இன்டர்ஃபேஸ்லையும் கரெக்டாக அப்டேட் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் லெங்த் இம்ப்ரூவ் பண்ணுறதை பற்றி. நம்ம இப்போ இந்த கன்க்ளூஷனை ஒரே லைனுக்கு மாற்றணும் இல்லையா, அதை ரிவர்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த கன்க்ளூஷனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்லைடர் வருது. இந்த ஸ்லைடரை நான் இதர் வந்து லாங்கர் ஆக்கலாம் ஆர் ஷார்ட்டர் ஆக்கலாம். நான் வந்து இங்கே லாங்கஸ்ட் ஆக்குறேன். ஸோ அது அநேகமாக ஒரு பேராகிராஃபாக மாறும். ரைட். ஸோ ஒரு லாங்கஸ்ட் பேராகிராஃபாக மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து ரீடிங் லெவல். ஏதாவது இந்த ஆர்டிக்கிளில் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் போர்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி ChatGPT கேட்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட்டர் எனர்ஜி கிரிட்ஸ்லாம் பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து கிண்டர் கார்டன் கிட்ஸ், உங்களோட ஆடியன்ஸ் வந்து யங்கர் கிட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு புரியறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ரீடிங் லெவலை கிண்டர் கார்டனுக்கு மாற்ற போகிறேன். ஆனால் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஹை ஸ்கூல், காலேஜு, கிராஜுவேட் ஸ்கூலில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம் இதோட ஸ்டாண்டர்டை. நான் இப்போது சும்மா வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கிண்டர் கார்டன் கொடுக்குறேன். ஸோ அநேகமாக இந்த ஸ்மார்ட்டர் எனர்ஜி கிரிட்ஸ்லாம் போயிட்டு இந்த பர்டிகுலர் பேராவே சிம்பிளிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட். இது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 பார்க்கலாம். எனக்கு இந்த பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் ஃபன் ஆக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணனா அதுக்கு ஆட் எமோஜிஸ் இருக்குது. எங்கெல்லாம் அப்ரோப்ரியேட்டான ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் பேரால எமோஜியை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபன்னாக கொடுக்கும். நான் உங்களுக்கு சும்மா இதை காட்டுறேன். ரைட். ஸோ இந்த ரெனியூபிளுக்கு இந்த ஐகான் வந்திருக்கு, சன்னுக்கு இந்த ஐகான் வந்திருக்கு, ஸோ பவருக்கு இந்த ஐகான் வந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் அது அப்ளிகபிள்னு ஃபீல் பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து அப்ராப்ரியேட் ஐகான்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் ஃபைனலி இந்த ஆர்டிக்கிள் ரெடின்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த மொத்த ஆர்டிக்கிளும் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபைனல் பாலிஷ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம்.
இது என்ன பண்ணும்னா, இந்த மொத்த ஆர்டிக்கிள்ல கிராமட்டிக்கல் எரர் இருந்தா அத வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அண்ட் இந்த ஆர்டிக்கிளோட கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஷன் இங்க குடுக்க போறேன். நான் இப்போ இந்த மொத்த ஆர்டிக்கிளையும் வந்து ஃபைனல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேட்ட மாரி ஒரு ஃபைனல் பாலிஷ்ட் வெர்ஷன் நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஆர்டிக்கிள காப்பி பண்ணி எங்க சப்மிட் பண்ணணுமோ அங்க சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்வாஸோட டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃபார் ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆடியன்ஸ், ப்ரோக்ராமர்ஸ் பர்டிகுலர்லி. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேன்வாஸ் ப்ரோக்ராமர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த இன்டர்ஃபேஸே டோட்டலாக மாறப்போகுது. ஸோ நம்ம ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த பர்டிகுலர் போர்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த செக்ஷனுக்கு ஸ்கிப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கன்க்ளூஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் நான் புதுசாக ஒரு கான்வர்சேஷனை ChatGPT 4o வித் கேன்வாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது நியூ கான்வர்சேஷன் வித் த லேட்டஸ்ட் மாடல் வித் கேன்வாஸ். ஸோ நான் ChatGPT கிட்ட ஒரு ஸ்னேக் கேமை HTML, CSS, JavaScript வச்சு கிரியேட் பண்ண சொல்ல போகிறேன். கிரியேட் அ ஸ்னேக் கேம் using HTML, CSS and JavaScript. Make sure to keep all the code in a single HTML file. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். இந்த தடவை கேன்வாஸோட இன்டர்ஃபேஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடிங்க டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து கோட் எடிட்டர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா முன்னாடி சென்ட்ரல் அலைன்டாக இருந்திருக்கும், டெக்ஸ்ட் வந்து நடுவில் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்டாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் லைன் நம்பர்ஸ் இருக்குது. கோடை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியுது. கோடோட இனிஷியல் ஸ்டேட் என்னன்றதை நம்ம காப்பி பண்ணி ஜேஎஸ் பின்ல பார்க்கலாம். இப்போ ஒரு சாம்பிள் ஜேஎஸ் பின் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கிடைச்ச அந்த கோடை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் ஸ்னேக் எண்டுக்கு போனதுக்கப்புறமா கேம் ஓவர், யுவர் ஸ்கோர் இஸ் 0 அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. ஸோ கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தையும் நம்ம ஓகே கொடுக்கும்போது ரீஸ்டார்ட் ஆகுது. நான் இந்த தடவை கேமில் ப்ளே பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னேக் வந்து நம்ம விளையாட க்ரோ ஆகுது. ஆனால் எண்டுக்கு போன பிறகு கேம் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, இது வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் இந்த கேம் வந்து எண்டுக்கு போனோடனே க்ளோஸ் ஆகுது இல்லையா? யூஸ்வலாக ஸ்னேக் கேமில் ஒரு சைடு ஸ்னேக் போயிட்டு இன்னொரு சைடு வழியாக வெளியே வரும். அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம போக போக பண்ணலாம். முதல்ல இந்த அலர்ட் வருது இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அலர்ட் எங்கேருந்து வந்திருக்கும்? ரீசெட் கேம் ஃபங்க்ஷன்லேருந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் காட்டுது. எனக்கு இங்கே அலர்ட் வேண்டாம். அப்படிங்கும்போது நம்ம அங்கே எப்படி இன்லைன் எடிட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் இன்லைன் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ChatGPT கிட்ட ஐ வாண்ட் யூ டு ஷோ த ரிசல்ட்ஸ் இன் அ கஸ்டம் மோடல் ரேதர் தேன் அஸ் விண்டோ அலர்ட். ஸோ நான் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஓவருக்கு தனியாக ஒரு மாடல் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து விண்டோவோட அலர்ட் காட்டிட்டு இருந்தது இல்லையா, அது நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நம்மளை வேற ஒரு விண்டோக்கே போக விடாமல் பண்ணிட்டு இருந்தது. இந்த தடவை அந்த விண்டோ அலர்ட்டை தூக்கிட்டு நான் வந்து ChatGPT கிட்ட அந்த நமக்கு ஸ்க்ரீன் ரன் ஆகி கேம் விளையாடிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ளேயே ஒரு குட்டி பாப்அப் மாதிரி ரிசல்ட் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு திரும்ப இந்த ஸ்னேக் கேமுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை கேம் முடியும் போது இங்கே வந்து பாப்அப்பே காட்டுது, நம்ம சொன்ன மாதிரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. ஆனால் கேம் முடிஞ்ச பிறகும் ஸ்னேக் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. நான் அதை வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்து ஸ்டாப் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, அந்த சேஞ்சையும் நமக்கு ChatGPT பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஸ்னேக் கேமுக்குள்ளே போயிட்டு திரும்ப அதை பேஸ்ட் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். கேம் முடிஞ்ச உடனே லாஸ்ட் டைம் மாதிரி ஓடிட்டே இல்லாமல் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் ரீஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் கேம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ரைட், இப்போது நம்ம மற்ற பிஹேவியர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, கரெக்ட். ஸோ மற்ற பிஹேவியர் ஓகே தான். நமக்கு பண்ண வேண்டிய ஒரே சேஞ்ச் என்னென்னா, இந்த ஸ்னேக் வந்து போய் முட்டிக்குது. பட் அந்த மாதிரி எனக்கு இருக்க வேண்டாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்னேக் ஒரு எண்டு போயிட்டு இன்னொரு ரெண்டு வரணும். அதையும் நம்ம ChatGPT பண்ண சொல்லலாம்.
இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஆந்த்ரோபிக்கில் பண்ணும்போது நான் வந்து இப்படி இண்டிவிஜுவலாக வந்து ஸ்னேக்கோட பிஹேவியர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸ்னேக் கேம்னு சொன்ன உடனே ஆந்த்ரோபிக்கே வந்து ஓகே ஸ்னேக் கேம் இப்படி தான் இருக்கும்னு அதுவே டிசைட் பண்ணி ஸ்னேக் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம்லாம் கரெக்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து ஆனால் அதை சாட் ஜிபிடிக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறோம் நம்ம. சேஞ்ச் த கேம் பிஹேவியர் when the snake reaches the bounds of the canvas, I like the snake to appear on the opposite side of the canvas rather than game ended. ஓகே, இந்த டைம் மறுபடியும் அந்த லேட்டஸ்ட் கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஜேஎஸ் பின்ல அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணி ரன் கொடுக்குறேன். ஓகே, ஸ்னேக் வந்து தன்னைத்தானே முட்டிக்கும் போது கேம் வந்து க்ளோஸ் ஆகிடுது. நம்ம ஸ்கோர் என்னன்னு தெரியுது. ரீஸ்டார்ட் ஆப்ஷனும் நமக்கு வருது. ஸோ கேமை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து இந்த கேன்வாஸோட ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்படி தான் நம்ம இன்லைன் எடிட்ஸ்லாம் பண்ணலாம். இதில் வேறு அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோட் ரிவ்யூ. நமக்கு எப்படி வந்து அங்கே சில இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டரில் கொடுத்ததோ இங்கேயும் வந்து கோடில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு உண்டான சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த கோட் ரிவ்யூ டிஃபால்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாட் ஜிபிடி இங்கே எனக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கு. அதில் நான் 1-2 மட்டும் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சஜஷன் எதை பற்றி இருக்குன்னா, கன்சிடர் எக்ஸ்ட்ராக்டிங் தி ரேண்டம் ஃபுட் ஜென்ரேஷன் லாஜிக் இன்டு செப்பரேட் ஃபங்க்ஷன் டு இம்ப்ரூவ் கோட் ரீடபிலிட்டி. ஓகே, இது வந்து நம்மளை கொஞ்சம் ரீஃபேக்டர் பண்ண சொல்லுது. நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எதெல்லாம் வந்து அக்செப்டபுளாக இருக்கோ அந்த கோட் சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதாது, ப்ரோக்ராமிங் நாலேஜும் இருந்தால் தான் நமக்கு சாட் ஜிபிடி என்ன சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது புரியும். அது செய்யணுமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். மிச்ச சேஞ்சஸ்லாம் இப்போதைக்கு அப்படியே விட்டுறேன். நம்ம ஒரு வேளை இது எதுவுமே புரியலனா கூட நம்ம நம்பி அப்ளை கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த கோடை எடுத்துகிட்டு போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் அதுதான் டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி கம்பல்சரியாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும் அப்படின்றது இல்லை. ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தால் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் வந்து போர்ட் டு அ லாங்குவேஜ். நீங்கள் எழுதிக்கிற கோடு ஒரு லாங்குவேஜில் இருந்தால் அதை இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லி சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் ஆட் கமெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கோட் ஏதாவது ஒன்று ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கோடை வந்து கமெண்ட் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்தீங்கன்னா லைன் பை லைன் அநேகமாக உங்களோட கோடுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் அந்த கமெண்ட்ஸை படித்து பார்த்து கோடை புரிஞ்சிக்கலாம். ஓகே, நம்ம கோடுக்கு கமெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வருது லைன் பை லைன். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆட் லாக்ஸ். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அங்கங்கே வேல்யூஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் லாக்ஸும் இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லலாம் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபைனலாக ஃபிக்ஸ் பக்ஸ். இந்த ஃபிக்ஸ் பக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உள்ளே ஏதாவது எரர் வந்தால் தானே தெரியும் அப்படி கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன பக்ஸ் வரலாம் அப்படின்னு சாட் ஜிபிடியே வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்து அந்த பக்ஸ் ஏதாவது கோடில் இருக்கா அப்படின்னு அதுவே செக் பண்ணி சொல்லும். ஸோ பேசிக்கலி எட்ஜ் கேசஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சும்மா வந்து இந்த ஃபிக்ஸ் பக்ஸ் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன் கொடுத்தா டெக்ஸ்ட்டில் நமக்கு சாட் ஜிபிடி என்ன ரிப்ளை பண்ணுதுன்றதை பார்த்தாலே நமக்கு என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ இந்த கேஸில் வந்து ஃபிக்ஸ் பக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த சாட் ஜிபிடி என்னவா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னா, ஐ ரிவ்யூட் த கோட் அண்ட் மேட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் பொட்டன்ஷியல் இஷ்யூஸ். ஸோ பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் முதல்ல என்ன இஷ்யூஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை அதுவாகவே ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், சில எட்ஜ்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட சாட் ஜிபிடி அதை அனலைஸ் பண்ணிட்டு முதல்ல என்னென்ன எட்ஜ்கேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை அதுவாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்குது. சச் as preventing the snake from reversing direction immediately and ensuring the food does not spawn on the snake. இது நம்மளே கூட யோசிச்சிருக்க மாட்டோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எட்ஜ் கேஸ் தான். ஸோ ஸ்னேக்கோட பொசிஷனில் ஃபுட்டு வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருந்தது. அப்படி இருந்திருந்ததுன்னா இந்த கேம் ஒர்க் ஆகாமல் போயிருக்கிறதுக்கு ஒரு பக் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. அதை அதுவாகவே வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸும் பண்ணிடுச்சு. பேசிக்கலி நம்ம வந்து இங்கே இருந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்துட்டோம். கோட் எடிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லேருந்து க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு காமன் யூஸராக இந்த கேன்வாஸ் ஃபீச்சரை டெக்ஸ்ட் எடிட்டராக பார்த்தோம் அண்ட் ஒரு ப்ரோக்ராமராக கோட் எடிட்டராகவும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். எனக்கு பர்சனலி இந்த ஃபீச்சர் வந்து கான்செப்டாக புதுசு இல்லை. ஆந்த்ரோபிக்கோட க்ளாடில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அண்ட்
இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கிளாடில் ப்ரோக்ராமும் ரன் பண்ண முடியும். இங்கே நம்ம JSBin போய் ரன் பண்ணோம் இல்லையா, கிளாடில் ஆக்சுவலாக ப்ரோக்ராமும் ரன் பண்ண முடியும். மேபி கேன்வாஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றதுனால அந்த ஃபீச்சர் இல்லாமல் இருக்கலாம். நாலு பின்ன அந்த ஃபியூச்சர் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னும் கூட ப்ரோக்ராமிங்கில் கிளாட் ஹேஸ் தி அப்பர் ஹேண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போது நம்ம முதல்ல பார்த்த அந்த ஆர்டிக்கிளுக்கு திரும்ப போகலாம். அங்கே நிறைய யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டாட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த ஆர்டிக்கிளில் அவங்க ஏர்லி பீட்டாவில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் டுடே இன்னிலேருந்து ChatGPT ப்ளஸ் அண்ட் டீம் யூசர்ஸ்க்கு குளோபலாக வந்து இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக அது ரோல் அவுட் ஆனனால தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது, டெமோ பார்க்க முடிஞ்சுது. அண்ட் என்டர்பிரைஸ் அண்ட் எஜுகேஷனல் யூசர்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது 2 பாயிண்ட்டை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த கேன்வாஸ் ஃபீச்சரை ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் அவைலபிள் ஆக்கிறதுக்கு பிளான்ஸ் இருக்குது இவங்க பீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாருக்குமே அவைலபிள் ஆக போகுது ஃப்யூச்சரில். அண்ட் இதுக்கப்புறம் பெட்டர் கொலாபரேஷன் வித் ChatGPT அப்படின்ற ஒரு சப்டாப்பிக்கில் தான் நிறைய எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை தான் வந்து டெமோவாகவே பார்த்தோம். ட்ரைனிங் த மாடல் டு பிகம் அ கொலாபரேட்டர், இதை பற்றி தான் நான் இன் டீட்டெயில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஏதோ ChatGPT 4o எடுத்து அதோட வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஆட் பண்ணி நம்ம கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி கிடையாது. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ChatGPT 4o ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. என்னவா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பார்ட்னராக இருக்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இப்படி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் ரிசல்ட்ஸோட குவாலிட்டி அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதா இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே போத் அந்த 4o அண்ட் 4o வித் கேன்வாஸ் ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கம்பேரிட்டிவாக பார் கிராஃப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது 4o வித் கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபைனலாக அடுத்து இந்த கேன்வாஸ் ஃபீச்சர் எங்கே போகுது அப்படின்றதுக்கு இவங்க வந்து இன் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. இவங்க ஜஸ்ட் வந்து கேன்வாஸ் பீட்டாவில் இருக்குது, ரேப்பிடாக அதோட கேப்பபிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ண போகிறாங்கன்றது ஆப்வியஸாகவே தெரியுது. கண்டிப்பாக ஒரு பார்ட் வந்து இந்த அவுட்புட்டை ரன் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிலிட்டிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. செகண்ட் பார்ட் வந்து இப்போது இந்த ஃபீச்சர் ஜஸ்ட் 4oக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் இவங்களோட லேட்டஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா O1 தான். இந்த O1க்கும் இந்த கேன்வாஸ் ஃபீச்சர் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதோட இப்போது இந்த கேன்வாஸ் ஃபீச்சர் ஜஸ்ட்டு வெப் வெர்ஷன் ஆஃப் ChatGPTயில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்னும் டெஸ்க்டாப்புக்கு அதே ஃபீச்சர் வர வேண்டியது இருக்குது. மொபைலுக்கு அந்த ஃபீச்சர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது வருமா வராதான்னு எனக்கு ஷுவராக தெரியல. அப்படியே வரதா இருந்தாலும் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அது வந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த ChatGPTயோட அட்வான்ஸ்ட் வாய்ஸ் ஃபீச்சர் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த அட்வான்ஸ்ட் வாய்ஸ் ஃபீச்சரோட இந்த கேன்வாஸ் ஃபீச்சர் ரெண்டும் சேர்ந்தா, இப்போது கேன்வாஸ் ஃபீச்சர் இருக்கும்போது அட்வான்ஸ் வாய்ஸ் இல்லை, இது ரெண்டும் சேர்ந்தா நாளைக்கு இந்த 2 ஃபீச்சரும் சேர்த்து ரிலீஸ் ஆகும்போது இதோட கேப்பபிலிட்டிஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் பர்சனலி பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு பியர் ப்ரோக்ராமர்கிட்ட ஆல்மோஸ்ட் பேசிகிட்டே டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும், கீபோர்ட்லேயே கையை வைக்க தேவையில்லாத சுச்சுவேஷன் வந்தால் நம்ம இன்னும் ஃபாஸ்டராக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஸ்டேட் ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும்னு ஹோப் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதை வச்சு ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேச்சுரல் லாங்குவேஜை வச்சு கம்ப்யூட்டர்ஸ்கிட்டே நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது, அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ண முடியுது. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக கம்ப்யூட்டர்ஸ் கூட நேச்சுரல் லாங்குவேஜில் பேசுகிறோம், எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகுது. அப்படி இந்த ப்ராம்ப்ட் பண்ணும்போது யார் நல்லா ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் கேமே இருக்குது. நீங்களும் நல்லா ப்ராம்ப்ட் பண்ணணும், எஃபிஷியண்ட்டாக ப்ராம்ப்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனலில் ஜஸ்ட் 14 மினிட்ஸில் கற்றுக்கிற மாதிரி 14 எக்ஸலண்ட் டிப்ஸ், எந்த AI மாடலில் வேணால் ஒர்க் ஆகிற மாதிரி டிப்ஸை வந்து நம்ம ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறமா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இது என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. பை.